ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். இது புதிய ஏற்பாட்டில் இருக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு புத்தகம். புதிய ஏற்பாட்டின் சிந்தனைகளை உடையது. நியாயப்பிரமாணத்தின்படி சிந்தித்து வந்த அந்த ஜனங்களை தேவன் கண்டித்தார் ஏசாயாவின் மூலமாக. நியாயப்பிரமாணத்தின்படி மட்டும் வாழ்ந்தால் தேவனை பிரியப்படுத்தி விட முடியாது. உங்களுடைய பலிகளினாலும் கட்டுப்பாடான வாழ்க்கையினாலும் என்னை ஆராதிக்க முடியாது என்று ஜனங்களுக்கு அறிவுறுத்தினார். இது வித்தியாசமான வெளிச்சத்தை கொடுக்கிறது, ஆழமான வெளிச்சத்தை கொடுக்கிறது. அன்று மட்டுமல்ல, இன்றும் தான். இதனால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வேதத்திலேயே ஒரு வித்தியாசமான புத்தகமாக விளங்குகிறது. ஏசாயாவை பழைய ஏற்பாட்டு பவுல் என்று சொல்லலாம். அவன் சிந்தனைகள் எல்லாம் ஞானமானவை, புரிந்து கொள்ள முடியாதவை, உண்மையானவை. அவன் இந்த புத்தகத்தை எழுதும்போது இது தீர்க்க தரிசன புத்தகமாக எழுதவில்லை. யூதாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் கண்ட தரிசனம். தீர்க்க தரிசனம் வேறு, தரிசனம் வேறு. நடக்க போறவைகளை சொல்வது தீர்க்க தரிசனம், ஆனால் இருக்கிற நிலைமையை சொல்வது தரிசனம். அந்த ஜனங்களுடைய நிலைமை, அதை அறிய வேண்டும். இனி நடக்க போறவைகளை தீர்க்க தரிசனம் நமக்கு எதற்கு? முதலாவது நாம் எப்படி இருக்கிறோம் என்று நமக்கு தெரிய வேண்டும். நம்முடைய அந்தரங்கம் தேவனுக்கு முன் எப்படி காணப்படுகிறது என்று தெரிய வேண்டும். நமக்கு தரிசனம் வேண்டும், தீர்க்க தரிசனம் வேண்டாம். இனி நடக்க போறவைகளை அறிந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏசாயா புத்தகம் ஒரு தரிசன புத்தகம். அது நம்மை தேவன் பார்க்கிற விதமாக படம் பிடித்து நமக்கு காண்பிக்கிறது. தேவன் எதை விரும்புகிறார், எதை அருவருக்கிறார் என்று காண்பிக்கிறதை பார்க்கும் பொழுது மிகவும் அதிசயமாக இருக்கிறது. தேவன் அவர்களுடைய ஆராதனையை கண்டு சந்தோஷப்படவில்லை. பலிகளின் திரளினாலே ஆராதித்தார்கள், பொருத்தனைகளோடு ஆராதித்தார்கள், விசேஷித்த நாட்களை உண்டு பண்ணி ஆராதித்தார்கள், ஓய்வு நாளை ஆராதித்தார்கள், வாஞ்சியாக தேவனை தேடி வந்தார்கள். ஆனால் அவைகளை பார்த்து அவர், இவையெல்லாம் எனக்கு என்னத்துக்கு என்று என்கிறார். உங்களுடைய கிரியைகளை சுத்தம் பண்ணுங்கள், தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள் என்கிறார். இதுதான் மெய்யான ஆராதனை. இதுதான் தேவனை பிரியப்படுத்துவே ஒழிய நீங்கள் கூடி வந்து கைகளை தட்டி பாடுவது என்னை பிரியப்படுத்தாது. எவ்வளவு ஆழமான சிந்தனை பாருங்கள். இப்படியெல்லாம் என் வாசலை மிதிக்கும்படி உங்களுக்கு யார் சொன்னது? உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு என்னத்து? ஆட்டுக்கடாவின் ரத்தமும் மாட்டின் ரத்தமும் எனக்கு என்னத்துக்கு? இவைகளில் நான் பிரியப்படேன். உங்களுடைய விசேஷித்த நாட்களே நான் சுமந்து இழைத்து போனேன். இப்படித்தான் அவர் பேசுகிறார். தேவன் பார்க்கிற விதமாக நம்மை பார்க்க இந்த புத்தகம் வழிகாட்டுகிறது. தேவன் எதை வெறுக்கிறார், எதை விரும்புகிறார் என்று இது சரியாக காண்பிக்கிறபடினாலே இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நாம் ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதை புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவ ஜீவியத்தை ஒருவரும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. எப்படி ரோமருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில் அவசியமோ, அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை கற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ முடியாதோ, அதே போல தேவனை புரிந்து கொள்ள ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அவசியம். அவரை இருக்கிற வண்ணமாகவே நாம் பார்க்கிறோம். அவருடைய விருப்பத்தையும் அவருடைய விருப்பையும் நாம் இங்கு உணர முடியும். அவர் எதை அருவருக்கிறார், எதை விரும்புகிறார்? நியாயப்பிரமாணத்தை அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன் அவரை பிரியப்படுத்தி விட முடியாது. சபை கூடி வந்து ஆராதிக்கிறவன் அவரை பிரியப்படுத்தி விட முடியாது. வைராக்கியம் பாராட்டுகிறவன், சுய நீதி, இவைகளுடைய போலித்தனங்களை இங்கு பார்க்க முடியும். வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இந்த வார்த்தை தான் இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த வார்த்தையை விளக்கும்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் நான் அவர்களை ஆதரித்தேன் என்றும், எப்படியெல்லாம் அவர்கள் கலகம் பண்ணினார்கள் என்றும் இந்த புத்தகம் விளக்குகிறது. அதனால்தான் இது முக்கியமானது. நாம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்காதவைகளை செய்கிறோம், அவர் விரும்பாதவைகளில் செய்கிறோம், அவர் சந்தோஷப்படாதவைகளை செய்கிறோம். அவருக்கு விருப்பமாய் நடப்பது எப்படி, அதையும் இந்த புத்தகம் விளக்குகிறது.
அவருக்கு அடங்கி நடப்பது எப்படி? நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன், அப்போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அந்த நிலைத்திருப்பது எப்படி? நீங்கள் கொடி, நான் செடி. அந்த செடியாக நான் இருக்கிறேன், கொடியாக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி நிலைத்திருப்பது, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதெல்லாம் ரகசியம், தேவ பக்தியின் ரகசியம். அதைத்தான் இந்த புத்தகம் சொல்லுகிறது. அவருக்கு பிரியமானவைகள் என்ன, நாம் எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம். இதனால் இது விசேஷித்தமான புத்தகம். எவ்வளவு விசேஷித்தமானது பார்த்தீர்களா? அவருக்கு பிரியமானது என்ன, பிரியமில்லாத எது என்று நமக்கு வேறு பிரித்து நமக்கு முன் வைக்கிறது. அதனால் நாம் அவருக்கு அடங்கி போக முடியும், அவரை பிரியப்படுத்த முடியும். அவருக்கு பிரியமில்லாததை செய்கிறதுனால் அவர் என்ன சொல்லுகிறார்? ஜனங்களை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமில்லாத வேலை செய்கிறதுனாலே அவர் ஆதரிக்கத்தான் செய்கிறார், ஆனால் இவர்களோ கலகம் பண்ணுகிறார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னணியையும் அறியும், என் ஜனங்களோ என்னை அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். இதுவும் உண்மையான வார்த்தை. இயல்பான தன்மை தன்னுடைய எஜமானை அறிந்து கொள்வது. அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, இது அவசியம். ஒரு மாட்டிற்கு அவன் எப்பொழுது என்னை அவிழ்த்து கொண்டு வண்டியிலே பூட்டுவான், அவன் எங்கு செல்வான், அவன் என்ன வித சைகை காட்டினால் நான் என்ன செய்ய வேண்டும், வலது பக்கம் திரும்புவதற்கு என்ன செய்கை, இடது பக்கம் திரும்புவதற்கு என்ன செய்கை, அவன் நான் என்ன செய்தால் உதைப்பான், என்ன செய்தால் என் மேல் பிரியப்பட்டு தட்டி கொடுப்பான். இது அந்த மாட்டுக்கு இயல்பாக தெரியும். இதை தெரிந்து கொள்ளாவிட்டால் அந்த எஜமானனோடு அந்த மாடு இருக்க முடியாது, துரத்தி விடுவான். அந்த மாட்டை அவன் பயன்படுத்த முடியாது. அவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் அடி கொடுத்தால் தான் பணிகிறது, அடித்தாலும் பணிய மாட்டேன். எதுக்காக அடிக்கிறார் என்று கூட தெரியவில்லை. இப்படி இருந்தால் அந்த மாட்டை அந்த எஜமான் துரத்தி விடுவான். இப்படித்தான் என் ஜனங்கள் இருக்கிறார்கள். என்னை அறியவில்லை, என்னை புரிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. நான் என்ன விரும்புகிறேன், என்ன எதிர்பார்க்கிறேன் என்று இந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஐயோ, பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், பொல்லாதவர்களின் சந்ததி, கேடுண்டாக்குகிற புத்திரர், கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின் வாங்கி போனார்கள். ஆனால் இவர்கள் பின்வாங்கி போனவர்களாக காணப்படவில்லை. நன்றாக தேவனை ஆராதித்து துதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கீத வாத்தியம் முழங்க பாடி கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறார்கள். என் ஜனத்தை போல எனக்கு முன்பாக வந்து அமருகிறார்கள். இப்படித்தான் சொல்லுகிறார். உங்களுடைய ஆரவாரமான கைத்தட்டல் எனக்கு எண்ணத்துக்கு அந்த இறைச்சலை தாங்க முடியவில்லை. ஆனால் தேவன் இவர்களை பார்த்து சொல்வது என்ன? பின்வாங்கி போனார்கள். இவர்கள் ஜாதி என்ன ஜாதி? பாவம் உள்ள ஜாதி. எந்த சபை? அக்கிரமத்தால் பாரம் சுமந்த சபை. எந்த பிரிவு? பொல்லாதவர்களின் சந்ததி, கேடுண்டாக்குகிற புத்திரர். என்ன விதத்தில் ஊழியம் செய்கிறார்கள்? கேடுண்டாக்குகிற புத்திரர். உங்களுடைய ஜாதி என்ன? அதனுடைய சிறப்பு என்ன? என்னுடைய சந்ததி என்ன? என்னுடைய குலம், கோத்திரம், இதை குறித்து பெருமை பாராட்டுவோம். ஆனால் தேவனுக்கு பிரியமாக நடக்க கற்றுக்கொள்வது ஒன்றுதான் நமக்கு தேவை. அது ஒன்றுதான் நம்மை ரட்சிக்கும். தேவனிடம் வந்து அவரை கோபப்படுத்துவதை காட்டிலும் அவரிடம் வராமல் இருப்பதே மேல். பாவம் உள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், பொல்லாதவைகளின் சந்ததி, கேடுண்டாக்கிற புத்திரர். தேவன் நம்மை குறித்து எப்படி எல்லாம் பேசுகிறார்? மற்றவர்கள் சொன்னால் பரவாயில்லை, கேடுண்டாக்கிற புத்திரர் மற்றும் பாவம் உள்ள ஜாதி, எப்படியெல்லாம் நம்மை பார்க்கிறார். இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டுமா? இப்படி வாழ வேண்டுமா? இந்த தேவனிடம் வந்து இப்படியெல்லாம் பேர் வாங்க வேண்டுமா? அவசியமா? இப்படி ஒரு வாழ்க்கை அவசியமா? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார். அவரை பிரியப்படுத்தாத வாழ்க்கை பின்வாங்கின வாழ்க்கை, அவரை கோபப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை பின்வாங்கின வாழ்க்கை. நாம் சபை கூடுவதோ ஜெபம் பண்ணுவதனாலோ நாம் நிற்கிறதாக என்ன வேண்டாம். தேவனை பிரியப்படுத்தாத வாழ்க்கை, பின்வாங்கின வாழ்க்கை. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாக இருக்கிறது. சிந்தனையெல்லாம் தப்பா இருக்கு. நம்முடைய விருப்பங்கள்லாம் தாறுமாறா. இன்னும் ஏன் அடிக்கப்படுறது தெரியுது. நம்ம மேல் பிரியமா இல்லைன்றது நல்லா நமக்கு தெரியுது. இதை செஞ்சா ஆண்டவர் பிடிக்காதுன்னு சொல்லி அதுக்கு நேர்மாறா இன்னொன்னு செய்யறோம். இடது பக்கம் போனா தப்புன்னு சொல்லி வலது பக்கம் போறோம். வலது பக்கம் போனா அடி விழுதுன்னு சொல்லி இடது பக்கம் போறோம். இடது பக்கம் போனாலும் அடி விழுது, வலது பக்கம் போனாலும் அடி விழுது. பாவத்தை
விபத்துக்களை போனாலும் அடி விழும், சுயநீதிக்குள்ள போனாலும் அடி விழும். பாவம் செய்தாலும் தேவன் கோவப்படுவார், சுயநீதியில வாழ்ந்தாலும் தேவன் கோவப்படுவார். நீதிமானா நம்மளை பார்த்தாலும் தேவன் கோவப்படுவார், பாவத்திலே நினைச்சிருந்தாலும் தேவன் கோவப்படுவார். நடுப்பாதை ஒன்று இருக்கு, அவரால நீதிமானாக்கப்படுகிற பாதை. அவர்கிட்ட வந்து தன்னை தாழ்த்தி நீதிமானாக்கும்படி விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, நாமே திருத்திக்கிற வாழ்க்கையில இது. அவரால பழக்குவிக்கப்பட்டு திருத்தப்படுகிற வாழ்க்கை. இன்னும் அதிகமாய் அடிக்கப்படுகிறீர்களே, இந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம் போறான், அந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் ஓடுறேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் ஆரோக்கியமே இல்லை. வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுமாக இருக்கிறது. அது சீழ்பிதிர்க்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. நம்முடைய பலகீனமாவே இருக்கு. நாம எந்த இடத்துல மீறோமோ மீறிக்கிட்டே இருக்கோம். சரிப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வச்சுட்டு ஆண்டவருக்கு ஊழியம், பெரிய ஜெபம், இந்தியாவையே கிறிஸ்துவ நாடாக மாற்றுவேன், வீம்பு, வீராப்பு, அகம்பாவமான பக்தி. நாம சரியில்லை. நம்முடைய பலகீனங்கள் நம்ம மேற்கொண்டுட்டே இருக்கு. உள்ளங்கால் தொடங்கி தலை வரைக்கும் ஆரோக்கியமே இல்லை. வெளியில போன கடன், வீட்டுக்குள்ள வந்தா மனைவியோட சண்டை, பிள்ளைகள் தாறுமாறா வளருது, வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முடியல, உறவினர்கள நல்ல பழக்கம் இல்லை, எதுலயுமே ஆரோக்கியம் இல்லை. ஏன்னா நம்முடைய சிந்தனையெல்லாம் தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமாக இருக்கிறது. நம்முடைய ஆசைகள்லாம் தாறுமாறு, நம்முடைய சிந்தனைகள்லாம், நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் தாறுமாறு. தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளாத ஒரு வாழ்க்கையை தேவனை பிரியப்படுத்த முடியாது. தாறுமாறான வழிகள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்முடைய இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு தேவனை பிரியப்படுத்த முடியாது. அவரை சார்ந்து கொள்ளாத எவனும் தேவனை பிரியப்படுத்துவது இல்லை, தேவனை கோபப்படுத்ததான் செய்யறான். தேவனை சார்ந்து கொண்டு இருக்கும் போது நமக்கு விரோதிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் நம்ம ஜெயிக்கலாம். நம்முடைய சொந்தக்காரர்கள் அத்தனை பேரை எதிர்த்து நிக்கலாம், நம்ம குடும்பத்தாரை எதிர்த்து நிக்கலாம், அத்தனை பேரையும் நம்ம ஜெயிக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்கான வழியில கொண்டு வரலாம், நம்முடைய பணத்தை சரியான வழியில செலவு பண்ணலாம். நம்ம எவ்வளவுதான் சிறுமைப்பட்டிருந்தாலும் மேன்மையான ஒரு வாழ்க்கை அமையும். எவ்வளவுதான் சிறப்பான வாழ்க்கை அமைந்தாலும் நம்ம தேவனை சார்ந்து கொள்ளாத போது சிறுமைப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு பிரச்சனைகளை உண்டாக்குகிறோம். நம்ம விட்டு விலகினாலும் பிரச்சனைகள் நம்ம விட்டு விலகிறது இல்லை. சீர்திருக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. பலகீனங்கள், தாறுமாறுகள், சொந்த சிந்தனைகள், சொந்த சித்தங்கள், விருப்பங்கள், ஆசைகள், இச்சைகள் கட்டப்படலை. அதனுடைய பலனை அனுபவிச்சு வெந்து போயிருக்கோம். அதுல இருந்து பாடம் கத்துக்கிடல, சீர்திருக்கப்படலை, அவன் திருந்தவே முடியல. அடிபட்டுக்கிட்டே இருக்கோம், அடிப்பட்ட இடத்துல அடிபடுறோம். ஏன் இப்படி நம்ம நடக்கிறோம் தெரியல. உங்கள் தேசம் ஆழாயிருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியன் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறார். சீயோன் குமாரத்தி கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இதுதான். முற்றுகை போடப்பட்ட பட்டணம். வெளியிலிருந்து ஆகாரமோ தண்ணீரோ முற்றுகை போடப்பட்ட அந்த பட்டணத்துக்குள் வர முடியாது. அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கையில் இருப்பதை வைத்துதான் அவர்கள் சாப்பிட்டு பிழைக்க வேண்டும். புதிய வெளிச்சம் கிடையாது, புதிய கிருபை கிடையாது, அவர்களுக்குள் ஆவிக்கிற வளர்ச்சி கிடையாது. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. அதுக்கு மேல என்ன செய்யறது? தேவனோட எப்படி வாழ்கிறது நடக்கிறது தெரியாது. நான் எப்படி பூரணப்படுறது தெரியாது. எப்படி பாவம் இல்லாம நிக்கிறது தெரியாது. எப்படி விசுவாசம் நீதிமானாகிறது தெரியாது. முற்றுகை போடப்பட்டாயிற்று. அவர்களுக்குள் வெளிச்சம் பிரவேசிக்காதபடிக்கு, தேவனுடைய வெளிச்சம் பிரவேசிக்காதபடி தடுக்கப்பட்டாயிற்று. பேசினதே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஞானஸ்நானம் வாங்கணும், பரிசுத்தாய் பெறணும், மனம் திரும்பணும், வேற எதுவுமே தெரியாது. அதுக்கு மேல என்ன செய்யணும் தெரியாது. வளர்ச்சி இல்லாத ஜனங்கள். மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள வளர்ச்சியே வருவது இல்லை. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியாக வைக்காதிருந்தால் நாம் சோதோமை போலவும் கோமராவுக்கும் ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கோமராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்க. இவ்வளவுதான் ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய வார்த்தைய கவனி. அதுவும் விடுதலை.
போதும். அவர் பேசுறாரு, பேசுறதுக்கு நீ செவி விடு. அவரு சபையில பாஸ்டர் பேசுற மாதிரி பேச மாட்டார். அவர் பேசுற வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை நொறுக்கும், நம்மை சீர்படுத்தும். வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அவர் பேச கேள் போதும். அவர் பேசுவாரு, கேட்கிறவனோட பேசுவாரு, கவனிக்கிறவனோட பேசுவாரு, அதன்படி சிந்திக்கிறவனோட பேசுவாரு, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவனோட பேசுவாரு. பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாததான் இருக்கும். நம்ம அலட்சியம் பண்ணா நம்மளோட பேச மாட்டாரு, நம்ம கவனிக்காட்டினா பேச மாட்டாரு. அவர் பேசுற வார்த்தைகளை காத்து காட்டினா பேச மாட்டாரு. என்னோட பேசுற வார்த்தைகளை நான் காத்துக்கிறேன், அதை கவனிக்கிறேன். அந்த வார்த்தைகள்னால என்ன எவ்வளவு சீர்படுத்த முடியுமோ சீர்படுத்திக்கிறேன், சுத்தமாக்கிக்கிறேன். நான் சுத்தமாகறதா முக்கியம் இந்த தேவனுக்கு முன்னாடி. சுத்தம் இல்லாதவனா இந்த தேவனை நான் தரிசிக்கவே முடியாது. முக்கியம் இருதயத்துல சுத்தம் இந்த தேவனுக்கு. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாக இருக்கிற அருவருப்பா தாங்கல, கொடுமையா இருக்கு. இத போய் கொண்டாந்து என்ன நிறைய கொண்டாந்து போடுறாங்க. அன்னைக்கு ஆட்டுக்கடாக்களின் இனம், இன்னைக்கு பணம், அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட், இதுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு செலவு பண்ணணும், சபைக்கு இதை வாங்கணும் அதை வாங்கணும், இந்த ப்ராஜெக்டுக்கு, இந்த ஊழியத்துக்கு, இந்த குருசேடுக்கு, இந்த வாத்திய கருவிக்கு, இப்படி அவங்க வீணா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தினா மேல எனக்கு பிரியம் இல்லை. நீங்க செய்யற எதுல எனக்கு பிரியம் இல்லை. நீங்க செய்யற எந்த ஊழியத்துல எனக்கு பிரியம் இல்லை. எழுதிக்கோங்க, இதான் ஆண்டவருடைய வார்த்தை. நீங்க செய்யற எந்த ஊழியத்திலும் எனக்கு பிரியம் இல்லை. இதெல்லாம் என்னத்துக்கு? நான் சம்மதம் இல்லாம எனக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஊழியர்னா தேவனால 99% பங்கெடுக்கணும், 1% தான் நம்முடையது. அவர் பேசணும், அவர் வழிகாட்டணும், அவர் நடத்தணும், அவர் போதிக்கணும். நாம வெறும் ஆயுதமா இருந்து செயல்படணும். அவர் சிந்திக்கணும், அவர் திட்டமிடணும், அவர் செயல்படுத்தணும், அவர் நாட்களை குறிக்கணும், அவர் ஆத்மாக்களை சம்பாதிக்கணும், அவர்ல வழி நடத்தணும். நாம ஒண்ணுமே செய்யக்கூடாது, அவர் சொல்றதை மட்டும் செய்யணும். இது பேர் தான் தேவனுடைய ஊழியம். 99% அவருடையது, எதுவுமே என்னுடையது இல்லை. பேசுறது மட்டும்தான் என்னுடையது. அவர் பேச கேட்டு பேசுறது இல்லை, அவர் பேச கேட்டு அத உள் வாங்கி நான் திரும்பி என்னுடைய வாழ்க்கைய படித்து அதை கொண்டு மற்றவங்களுக்கு பேசுறது. அந்த வார்த்தை முதலாவது என்ன பாதிக்கணும், என்ன அடக்கணும், என்ன நொறுக்கணும். நொறுங்கினவனுடைய வார்த்தை தான் மற்றவங்களை உயிர்ப்பிக்கும், சீர்படுத்தும். நான் சீர்படுத்தப்பட்ட பின் தான் மற்றவங்களை சீர்படுத்த முடியும். அவர் பேச நான் கேட்டாதான் நான் மற்றவங்களுக்கு கர்த்தருடைய வாயாக இருக்க முடியும். மற்றபடி வெறுமனே ஆட்டை பிடிச்சு கொண்டாந்து வெட்டுறதுல என்ன இருக்கு? ஆட்டை பிடிச்சு வெட்டி அது செத்து போகுது, அதனுடைய ரத்தத்துல எனக்கு பிரியம் இல்லை. நாம சாகணும். இந்த வார்த்தையினால நான் நொறுக்கப்படும். இந்த வசனம் அப்படி சொல்லுது, அந்த வசனம் இப்படி சொல்லுதுன்னு பேசுறதெல்லாம் ஊழியம் இல்லை. நான் இப்படி சொல்றேன், இந்த வசனம் என்ன மாத்துச்சு, அதனால இதான் வழி நான் சொல்றேன். இது என்னுடைய சுசேஷம். அவனுடைய சுசேஷன் சொன்னா அவன் காலத்துல, இன்னைக்கு நாம சொல்லணும் இது என்னுடைய சுசேஷம். இது என்ன பூர்ணப்படுத்துச்சு, என்ன முழுக்க சீர்படுத்திச்சு, என்ன முழுக்க பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் தற்சரூபமா என்ன மாற்றுச்சுன்னு சொல்லணும். மாத்துது. என்னில இருந்து வேதம் புறப்படணும். நான் பேசுறது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும். வசனத்தை கொண்டு பேசுறது இல்ல. அவளுடைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள். யோவானுடைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள். என்னுடைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள். அதுதான் ஊழியம். நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் யார் கேட்டது? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். ஒரு கட்டளை. இது சபை நடுவில் எழுதிப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், இனி வீணாய் ஆராதிக்க வேண்டாம், இனி வீணாய் ஜெபிக்க வேண்டாம், இனி வீணாய் ஊழியம் செய்ய வேண்டாம், வீணாய் சாட்சி சொல்ல வேண்டாம், வீணாய் வேதம் படிக்க வேண்டாம், எதையும் வீணாய் செய்ய வேண்டாம், வீணாய் பாட வேண்டாம். அர்த்தம் இல்லாமல், தேவை இல்லாமல், உணர்ச்சிக்காக இருதயத்தை தொடாமல், உண்மை இல்லாமல் செய்யற எதுவுமே வீண். நாம் பாடுகிற அழகான பாட்டு வசனிப்புகள் அத்தனை வீண், உண்மை இல்லை. பாட்டை எழுதினவன் உண்மையான இதயத்தோடு எழுதினான் பக்தியான வார்த்தைகளை, ஆனால் அவைகளை வசனிக்கிறோம். நம்மிடம் அது
பாடும்போதுதான் அது இருக்கிறது, அப்புறம் இல்லை. அது வீண். எதற்கு பாட வேண்டும்? வீணாய் ஆராதிக்கிறார்கள். இப்படி ஒரு கட்டளையை இங்கு கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய கட்டளை, இது வேதத்தில் இருக்கிறது. இதையே நடு ஹாலிலே சபை நடுவில் எழுதி போடக்கூடாது. இனி வீணாய் என காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். காணிக்கைகள் எப்படி வீணாக இருக்கும்? ஒரு காசு எப்படி வீணாக இருக்கும்? தேவன் செலவு பண்ணாவிட்டால் அது வீண் தான். மனுஷனாக செலவு பண்ணினால் அது வீண் தான். சுயநலத்துக்கு தான் நான் செலவு பண்ண போறோம். வீணான ஆராதனை, வீணான பாடல்கள், வீணான ஜெபங்கள், தேவன் கேட்காத ஜெபங்கள் எல்லாம் வீணான ஜெபங்கள். பாடப்படுகிறவைகள் தான் நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. இது தேவனுடைய பாரம். எனக்கு வேலை வேணும், என்னுடைய அவனுக்கு பிள்ளை பிறக்கல, இவனுடைய வீட்டை கட்டுங்க, இவனை ஆசீர்வதிங்க. இதெல்லாம் வீணான ஜெபம். இவனை ஆசீர்வதி நான் ஜெபிக்கிறது எப்படி? நான் சொன்னா அவர் ஆசீர்வதிச்சிருவாரு? ஆசீர்வதிக்கிறதுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கு. ஒருத்தர் ரொம்ப தூரம் போனோம் தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெறதுக்கு. அவர் யாரையும் அவளை ஈஸியா ஆசீர்வதிச்சது இல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அது வாழ்நாள் பூரா தேவனுக்கு அடங்கி நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. பெரிய காரியம் தேவன் ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறது. வீட்டு ஆசீர்வதியம், பேனாவை ஆசீர்வதியம், வீடு கட்டுற செங்கல் ஆசீர்வதியம். ஆசீர்வாதம்லாம் அர்த்தமில்லாத வார்த்தைகளா போச்சு. செங்கல்ல போய் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? வீட்டுக்கு போய் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? மனுஷனதான் ஆசீர்வதிக்க முடியும் தேவனால. தேவன் இந்த ஜெபத்தை நான் கேட்கறது இல்ல. நான் ஆசீர்வதின்னு ஒருத்தனை பார்த்து சொல்றதுனால தேவன் ஒருத்தனை ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் நினைக்கிறபடி எல்லாம் அவருடைய அன்புக்கு பாத்திரமா நடந்திருந்தாக்க ஆசீர்வதிப்பார். வீணான ஜெபங்கள். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம்.